ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பூரி ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அது செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதாவது 1/4 கிலோ கோதுமை மாவு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு வந்துடலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். ஸோ அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாவே போதுமானது. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கிறத நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுன அப்புறமா இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கெட்டியாயிடும். ஸோ இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். ஸோ மாவு ஒரு 1/2 hour நல்லா ஓடிடுச்சு. இப்போ நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை சிறு சிறு உருட்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ மாவு சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 பூரி கிட்ட நம்ம சொல்லலாம், மீடியம் சைஸ் பூரி. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ பூரி திரட்டிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக கோதுமை மாவு மேலே போட்டுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூரி முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா எலும்பி வரும். நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க. போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எலும்பி வரும் பூரி. ஒரு வாட்டி பூரி போடும்போதும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இந்த 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பூரி ரெடி ஆகிடும். நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம பூரி செஞ்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பூரியும் உருளைக்கிழங்கும் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டோம். ஸோ
ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.